எனக்கு சொல்றீங்க விஜய் மணிமேகலை ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? இந்த செய்தி தான் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். விஜய் மணிமேகலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன், ஒரு ஜோவியலான கேரக்டர். ரீசன்ட் பீரியடா வந்து அவங்களோட யூடியூப்ல மட்டும் தான் ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு இருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கூட அவங்க அம்மா கூட சேர்ந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தாங்க. அத vlog-ஆ எடுத்து வேற போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, 2017 நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும், பினான்சியலி ஒரு ஸ்டேபிள் ஆகணும், இன்னும் இஎம்ஐ லோனுன்னு அவ்வளோ இருந்தது. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருந்தாரு. அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற செய்தியை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆனிச்சு. ஆனா எப்படி ஷேர் ஆனிச்சுன்னா, அவங்க கஷ்டப்பட்ட அப்படின்னு சொன்னது மட்டும் தான் ஷேர் ஆனிச்சே தவிர்த்து அவங்க லைஃப்ல பாஸ்ட பத்தி சொன்னது வந்து சேர்ந்து ஷேர் ஆகல. சோ இந்த பத்தி தான் இப்ப நிறைய இடத்துல பேசு பொருளாவே மாறி இருக்கு. இந்த ஃபேக் நியூஸை கேட்ட மணிமேகலை அவர்கள் ரொம்ப கடுப்புல, இல்லாத லோனுக்கு நான் என்னடா கட்ட போறேன், பாஸ்ட பத்தி சொன்னா அத போய் இப்ப கிளறிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஜோவியலா கொஞ்சம் கோவத்தோட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே விஜய் மணிமேகலை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, 2019 நம்ம விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருந்த சூப்பர் கிட் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலியமா உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சன் மியூசிக்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே குஷன் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா குக்கு வித் கோமாளிக்குள்ள உள்ள வந்து அங்கதுல காமெடி என்ன நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு என்னன்னு பார்த்தா நான் காமெடியாலாம் நடிக்க மாட்டப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அதே ஷோக்கு ஆங்கரா வந்தாங்க. எல்லாமே ஷாக் மேல ஷாக் இருந்துச்சு. அப்புறம் இப்ப இருக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா யூடியூப்ல இவங்க ரெண்டு பேரும், அதாவது இவங்க பேரா போடுற நிறைய வீடியோஸ் செம்ம ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. ஹை பீக்ல போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில அவங்க கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத சொல்லவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பினான்சியலி நல்ல ஸ்டேபிளையும் ஆயிட்டாங்க. அண்ட் தென் அவங்க நிறைய விஷயத்துல மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கதை நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்க இந்த நிலையில திடீர்னு பார்த்தா எவனோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்த வேலை இன்னைக்கு அவங்க தலையில வந்து விடிஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். ஃபேக்கா அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு சோஷியல் மீடியால நிறைய பேர் பாவப்பட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா மணிமேகலை ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ட் இன்னும் சொல்லணும்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அதனால நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு சின்ன போஸ்டோடையும் முடிச்சிட்டாங்க. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.